வெல்கம் டு பெரர் ரிவ்யூ. இந்த வீடியோல அலோன் வித் ராட் அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி வந்து ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துடலாம். இதுல இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதையில வரக்கூடிய கதாநாயகனுக்கு வந்து ஒரு ரேரான மெடிக்கல் கண்டிஷன் இருக்குங்க. இந்த ஹாலோசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாருமே இல்லாத இடத்துல இவராவே ஒரு கேரக்டர உருவாக்கிக்கிட்டு, அந்த கேரக்டரோட பேசக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த மெடிக்கல் இஷ்யூவா சொல்லுவாங்க. இத இன்னமும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம 3 படத்துல தனுஷுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல இருக்கு. இந்த மாரியான பிரச்சனைய வச்சுக்கிட்டு இவர் எப்படி சர்வே ஆகுறாரு? பர்ட்டிகுலரா ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கும் இவருக்கும் எந்த மாரியான சம்மந்தங்கள்லாம் இருக்கு? அண்ட் இவருக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத நெறைய விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படமா எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சுமாரான படம் தாங்க. கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்க மாரி இருக்கும். ஆனா பிரசன்டேஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கலாம். படத்துல 1, 2 சீன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே, மேஜர் ஆஃப் த படமா, அதாவது ஒரு ஃபுல் படமா பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அது மிஸ் ஆகுது. கடைசியா இந்த படத்த நான் பார்க்கும்போது வந்து இந்த சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பரா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகல. படம் ஒரு வாக்குல போய்க்கிட்டு இருக்கு. மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாரியான பிரச்சனைகள தான் உங்களுக்கும் பார்க்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த படத்த ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அந்த படத்தோட கான்செப்ட் அதாவது மேலோட்டமா பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எக்ஸிகியூஷன் கொஞ்சம் புவரா தான் இருக்கும்.